அனைவருக்கும் வணக்கம். இது கார்த்திகை மாதம். இன்று கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எங்கள் ஊர் ஈரோடு கருங்கல்பாளையத்துலேங்க இந்தமாரி ஒவ்வொரு வீட்லேயும் மாடம் இருக்கும், கோயில்கள்லையும் இருக்கும். இந்த மாடத்தில் 30 நாட்களும் அகல் விளக்குகள் ஏற்றி வச்சு இந்த கார்த்திகை மாதத்தை இறைவனை வணங்கி வழிபடுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையது. இப்போ எத்தனை விளக்குகள் ஏற்றுறது, எப்படி ஏற்றுறது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாங்க. அதாவது முக்கியமாக நம்ம அகல் விளக்கு தான் ஏற்றணும். இந்த அகல் விளக்கு நம்ம எல்லா இடத்துலையும் ஏற்றலாம். அதாவது வீட்டில் பின்பக்கம் பால்கனி இது முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்றலாம். வீட்டு முன்னால் இந்தமாரி குத்து விளக்கு கோலம் போட்டு குத்து விளக்கு நம்ம முதல்ல ஏற்றணும். 5 முகங்கள் உள்ள குத்து விளக்கு ஏற்றி அதை சுற்றியும் நாம் இந்த மாதிரி மண்ணால் இருக்கக்கூடிய அகல் விளக்குகளை நம்ம ஏற்றணும். முக்கியமாக பஞ்சுத்திரி போடணும். அதே போல் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இந்த நல்லெண்ணெயிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தின் மூலம் இருந்து வரக்கூடிய அந்த ஆவி அது நம்ம அறிவியல் ரீதியாக உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குகளை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதாவது ஒரு சின்ன தட்டோ இலையோ வச்சு தான் இந்த விளக்குகளை வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு நெய் விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஏற்றலாங்க. இதில் முக்கியமாக 27 விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் உகந்தது இந்த 27 விளக்கு.